ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு லேர்ன் கம்ப்யூட்டர் ஈஸிலி சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 3 ஸ்கோப்பிங் 1 மார்க் சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பார்ட் 1. Which of the following refers to the visibility of variables in one part of a program to another part of a program? Visibility of a variables வந்தாலே answer scope. Visibility of the variable ஒரு part of the programலேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு விசிபிலிட்டியை ரெஃபர் பண்ணுறது என்னன்னு சொல்லுவோம், ஸ்கோப்புன்னு சொல்லுவோம். அப்போ ஆன்சர் visibility of a variable தான் கீவேர்ட். ஆன்சர் இஸ் ஸ்கோப். Next one. Process of binding a variable name with an object. Binding a variable name with an object. ஒரு ஆப்ஜெக்டில் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம் இல்லையா, பைண்டிங் வந்தாலே ஆன்சர் இஸ் மேப்பிங். பைண்டிங் a variable with an object வந்தால் ஆன்சர் இஸ் மேப்பிங். Next one. Which of the following is used in programming languages to map a variable and object? ஒரு வேரியபிளையும் ஆப்ஜெக்டையும் மேப் பண்ணுறதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஸோ என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு வேரியபிளுக்கு ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம அசைன் பண்ணுறதுக்கு என்ன வேரியபிள் நம்ம என்ன சைன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா ஈக்குவல் டு சைன். நெக்ஸ்ட், containers for mapping names of variable to objects. Container for mapping அப்படின்னு வந்தாலே ஆன்சர் இஸ் நேம் ஸ்பேஸ். 2 மார்க்கில் கூட வரும். containers for mapping names. container தான் கீவேர்டு. container for mapping names வந்தாலே ஆன்சர் இஸ் நேம் ஸ்பேசஸ். 5th one. Which scope refers to variable defined in current function? Variable defined in current function வந்தா answer is local scope. Variable defined in current function வந்தா answer is local scope. Current function keyword ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம ஆன்சரை ஈஸியாக எழுதிடலாம். ஸோ கீவேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிற கீவேர்டெல்லாம். நெக்ஸ்ட், 6th one. The process of subdividing a computer program into separate subprograms is called process of dividing a computer program into separate subprogram அப்படின்னு வந்தால் ஆன்சர் இஸ் மாடுலர் ப்ரோக்ராமிங். மாடியூல்ஸாக டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸாக நம்ம பிரித்து அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், தனித்தனியாக ப்ரோக்ராம் எழுதி வச்சுருப்போம். அது உள்ள கோடிங் இருக்கும். நம்ம வேணும்னா அதோடைய நேம் வச்சு கால் பண்ணுவோம் இல்லையா. ஸோ மாடுலர் ப்ரோக்ராமிங், subdividing a computer program into separate subprogram. 7th one. Which of the following security technique that regulates who costs resources in a computing environment அப்படின்னு வந்துச்சுன்னா, செக்யூரிட்டி டெக்னிக்ஸ் வந்துச்சுனாலே ஆன்சர் என்ன வரணும்னா அக்சஸ் கண்ட்ரோல். இது யூஸ், ஹூ கேன் யூஸ் வரும். இது ரெண்டு சேர்ந்துருக்கு. ஹூ கேன் யூஸ் வந்துச்சுனாலே யூ கேன் யூஸ் ரிசோர்ஸஸ். செக்யூரிட்டி டெக்னிக் அந்தாலே அக்சஸ் கண்ட்ரோல். ஆன்சர் இஸ் அக்சஸ் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் ஒன். Which of the following members of a class can be handled within the class? Within the class தான் keyword. Within the classனாலே answer is private members. So member of a class can be handled within the class. அந்த keyword underline பண்ணிக்கோங்க. Within the class வந்தா answer is private members. Next, which members are accessible from outside the class? Outside the class வந்தா public members. Within the class வந்தா private, outside the class வந்தா public members. Next, 10th one. The members that are accessible from within the class are also available to its subclass. So within the class also available to subclasses வந்தா answer is protected. நமக்கு யாருக்கெல்லாம் நம்ம அந்த access கொடுக்கலாம் அப்படின்னா அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்போம். நமக்கு தேவை ப்ளஸ் யாருக்கெல்லாம் நம்ம அதை கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு இருக்கும் இல்லையா. அப்போ அது ப்ரொடெக்டட் வச்சு கொடுத்தோன்னா நமக்கு யாருக்கு அந்த அக்சஸ் தருமோ அவங்க மட்டும் அதை போய் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிளையோ இல்லை அந்த ஃபங்க்ஷன்ஸையோ யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கிளாஸையோ. அப்போ இது என்னன்னு சொல்கிறோன்னா மெம்பர்ஸ் தட் ஆர் accessible within the class also available to sub classes வந்தால் ஆன்சர் இஸ் ப்ரொடெக்டட். ஸோ இதில் 3 இருக்குது. ஒன்று within the class வந்தால் ப்ரைவேட்டு, outside the class வந்தால் பப்ளிக்கு, within the class and also available to sub classes வந்தால் ஆன்சர் இஸ் protected members. இதுதான் ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு 3 மார்க்கில் ஒரு கொஷின் இருக்கு இல்லையா, ஐடென்டிஃபை த ஸ்கோப். அது என்னன்னு பார்த்துடலாம். Identify the scope of the variable in the following pseudocode and write its output கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிளை நம்ம கண்டுபிடிச்சி அதோடைய என்ன ஸ்கோப் அதுன்றதை எழுதணும். அது வந்து லோக்கலா, என்க்ளோஸ்டா, குளோபலா அப்படின்றத நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அவுட்புட்டுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. கலரில் வந்து ரெட்டுன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. கலருன்ற ஒரு வேல்யூவில் ரெட்டுன்ற வேல்யூவை கலருன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. மை கலர் கோலன் வந்தாலே அது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அதில் ப்ளூ அப்படின்றத பியில் போய் அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ மை ஃபேவரட் கலருன்ற டெஃபினிஷனில் க்ரீனுன்றத ஜியில் அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போது பிரிண்ட் கலர் பிஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிஜி அப்படின்றப்போ அது வந்து என்ன அங்கே அந்த அசைன் ஆகும்னா, பியில் வந்து ப்ளூ இருக்குது, ஜியில் வந்து க்ரீன் இருக்குது. ஓகே, மை ஃபேவரட் கலருன்றது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, கால் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன், இது வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பியை பிரிண்ட் பண்ணுறாங்க. இப்போ பியில் என்ன வேல்யூ இருக்குது, ப்ளூன்ற வேல்யூ இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மை கலரை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ மை கலரில் என்ன இருக்கும், ப்ளூன்னு இருக்கும். அந்த ப்ளூன்ற ஒரு வேல்யூ சேர்ந்து பிரிண்ட் ஆகும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு பிரிண்ட்டுக்கு வந்து அந்த ரெட்டு, ப்ளூ, க்ரீன், இதுதான் ஆன்சர். அந்த செகண்ட் ஃபங்க்ஷன் கால் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொல்லுவோம்னா ரெட்டு, ப்ளூ. லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் காலில் இருக்க பிரிண்ட் கலரில் என்ன சொல்லுவோம், ரெட்டு. இந்த பிரிண்ட் கலர் வந்து இதோடைய ஃபங்க்ஷன், இது வரும். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா ரெட். ஸோ இதோடைய அவுட்புட்டுன்னு பார்த்தோன்னா இதுதான் ஆன்சர். ஸோ அவுட்புட் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ரெட், ப்ளூ, க்ரீன், ரெட், ப்ளூ, ரெட். ஓகே, இப்போ இது வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்கோப், அந்த வேரியபிளோட ஸ்கோப் கேட்டிருக்காங்களே, அப்போ ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ன்றது எழுதணும். என்ன வேரியபிளோட ஸ்கோப்புன்றதை எழுதணும். இப்போ ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் இதையும் போட்டோன்னா இது வந்து என்ன ஸ்கோப்புன்றதை எழுதணும். ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், வேரியபிள் எழுதிக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஸ்கோப், அது என்ன ஸ்கோப்புன்றதை எழுதணும். ஃபஸ்ட்டு வேரியபிள் என்னது, கலர் இஸ் ஈக்குவல் டு ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேரியபிளில் கலர் வந்து ரெட்டு. அப்போ இங்கே வந்து கலர், அது வந்து என்னது, ரெட். கலர் கோலன் இஸ் ஈக்குவல் டு ரெட்டு வந்து என்ன வேரியபிள். ஸோ த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் ஆக்சஸ் பண்ணுறாங்க. இந்த க்ரீனு, இந்த ப்ளூலாம் வந்து என்ன, ப்ளூவெல்லாம் என்க்ளோஸ்டு இது. அதே மாதிரி க்ரீன்லாம் வந்து லோக்கல். இந்த கலருன்றது மேலே டாப் மோஸ்ட் ப்ரோக்ராமில் அசைன் பண்ணியிருக்காங்களே, அதனால் இதை என்ன சொல்லுவோம்னா குளோபல். அப்போ ஆன்சர் இஸ் குளோபல். நெக்ஸ்ட் ஒன் பி. அடுத்த வேரியபிள் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், பி ஃபார் ப்ளூ. கலரை மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது பி வந்து ப்ளூ. இது வந்து எதுக்குள்ளே இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபேவரட் கலர். அந்த ஃபேவரட் கலர் பியவும் ஆக்சஸ் பண்ணுது, இந்த ஜியவும் பிரிண்ட் பண்ணுது. இந்த ஜின்னு பார்த்தோன்னா இது வந்து இதுக்குள்ளே இருக்கிற அந்த லோக்கல். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ரெண்டு மை ஃபேவரட் கலருன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற லோக்கல் வேரியபிள் தான் ஜி. அப்போ இது வந்து என்னன்னு சொல்லுவோன்னா லோக்கல். இது பொறுத்த வரைக்கும் இந்த 3 லைனை பொறுத்த வரைக்கும் இது லோக்கல். இந்த ப்ளூவை வந்து இதை அக்சஸ் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணுது இல்லையா, அப்போ இது வந்து என்ன சொல்லணும்னா என்க்ளோஸ்ட். அப்போது ப்ளூ வந்தால் ஆன்சர் என்னது, என்க்ளோஸ்ட். அப்போ ப்ளூன்னு எழுதி ஆன்சர் என்னன்னு எழுதணும், என்க்ளோஸ்ட். அடுத்தது வேரியபிள் என்ன இருக்குது, க்ரீன்ன்றது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது, நெஸ்டடு. இது வந்து மெயின் ஃபங்க்ஷன், இது வந்து உள்ளே இருக்கிற நெஸ்டட் ஃபங்க்ஷன். அந்த நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த க்ரீன் வேலிட் இல்லையா, அப்போ இது வந்து என்ன சொல்லுவோம், லோக்கல். அப்போ ஜி, அது என்ன வேரியபிள், க்ரீன். ஜி ஸ்மால் ஜி போட்டாங்கன்னா ஸ்மால் ஜி தான் நம்ம போட்டு எழுதணும். அதோடைய ஸ்கோப் என்னன்னு பார்த்தோன்னா லோக்கல். ஸோ இதுதான் ப்ரோக்ராமோட அவுட்புட்டும் அதோடைய ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா அவுட்புட்டுன்னு போட்டுட்டு ரெட், ப்ளூ, க்ரீன் எழுதணும். அடுத்தது ரெட்டும் ப்ளூவும் எழுதணும். அடுத்து ரெட்டு. ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராமோட அவுட்புட்டு.
அடுத்தது ஸ்கோப்புன்னு ஒன்று எழுதணும். அந்த ஸ்கோப்பில் வந்து என்ன எழுதணும், வேரியபிள், ஃபஸ்ட்டு வேரியபிள் என்னது, கலர். அப்போ கலரை டிக் பண்ணிவிட்டு அதை வந்து ரெட்டுன்னு டிக் பண்ணிவிட்டு அந்த ரெட் என்ன ஸ்கோப்பு, குளோபல் ஸ்கோப். பி வந்து என்ன ஸ்கோப்பு, என்க்ளோஸ்டு ஸ்கோப். அதுக்கடுத்து ஜி வந்து லோக்கல் ஸ்கோப். ஸோ இதை ஃபுல்லாமே நம்ம எழுதணும். இது 3 மார்க் கொஷின், ரொம்ப ஈஸியானது. ஸோ கலர் கோட் வந்தாலே அது என்ன ஸ்கோப்னு எழுதணும். சப்போஸ் வேறு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அதை ஸ்கோப் எழுத சொன்னாங்கனாலும் அது என்ன நெஸ்டடில் இருந்துச்சுன்னா அது வந்து என்க்ளோஸ்டு, கரண்ட் ஃபங்க்ஷனில் இருந்தால் லோக்கல், மேலே டாப் மோஸ்ட்டில் அந்த வேரியபிளை அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா வேல்யூ, அது வந்து குளோபல் ஸ்கோப்னு ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதை பாருங்கள், ஈஸியாக புரியும். தேங்க்யூ.